வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு காணொளியில் தாமரை நடவு முறையை பற்றி பார்க்கலாங்க, வாங்க. தேவையான பொருட்கள்: நல்லா மக்கின ஆட்டுச்சாணங்க, அடுத்து முட்டை ஓடுங்க. முட்டை ஓடு முழுசாக போடக்கூடாதுங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து டிஏபி உரம் கொடுக்கணும். டிஏபி இல்லாதனால நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது ஊரியா, அதை எடுத்துருக்கேங்க. அதிகமாக போடக்கூடாது, ஒரு 4-5 உருண்டை மட்டும்தாங்க போடணும். அப்புறம் செம்மண்ணுங்க, செம்மண் அல்லது தோட்டத்து மண், களிமண், இதில் 2ல் ஏதாவது எடுத்துக்கலாம். இது முதல்ல டப்பாவில் ஆட்டுச்சாணத்தை போட்டு இந்த மாதிரி கல், குச்சிங்க இந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பொறைக்கிறணுங்க. மேலே தடவுனோம்னா ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் முட்டையோடு நுணுக்கி வச்சுருக்கோம்லங்க, அதை அப்படியே அதில் போடணும். ஊரியா ஒரு 4-5 உருண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் செம்மண் எடுத்து அது மேலே போடணுங்க. இந்த போட்டுட்டு செம்மண்ணையும் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தணுங்க. சமப்படுத்திட்டு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். சேறு பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். நல்லா ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க. சேறு பதம் வந்ததும் நல்லா கட்டிங்க எதுவுமே இல்லாமல் இது பண்ணிடணும். சேறு பதம் வந்ததுமே நம்ம விரலால் ஒரு கோடு கிளிக்கணுங்க. அப்படியே விரலால் செய்ய முடியலன்னா ஏதாவது குச்சி இந்த மாதிரி கோடு அதில் பல்ல எடுத்தோன்னா நம்ம தாமரை தண்டுக்கு ஏற்ற அளவு எடுத்துட்டு அதே இடத்துல நம்ம தாமரை தண்டை இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து உங்களுக்கு ஏதாவது செடி நடணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.